உங்கள மாதிரி நானும் ஆஸ்பிரண்ட் தான். படிச்ச விஷயங்களை ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பாருங்க. இன்னைக்கு செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபைனான்ஸ் கமிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம எதெல்லாம் பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து யாரு வந்து ஃபார்ம் பண்றாங்க, இதுல யாரெல்லாம் இருப்பா, அப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன் டீடைலா பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஃபைனான்ஸ் கமிஷன், ஃபைனான்ஸ் கமிஷன் இது வந்துட்டு எந்த எந்த மாதிரியான பாடி? இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு கேட்டா ஆமா, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன் இதை நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்றேன்னா, நம்மளோட சட்ட புத்தகத்துல இந்த மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆர்டிகல் 280 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆர்டிகல் 280 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 280 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடினா நம்ம சட்ட புத்தகத்துல இந்த மாதிரி இந்த பாடி வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்றோம். ஸோ இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு மட்டும் கேட்டா, இதோட சேர்த்து இதை வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? குவாசி ஜுடிஷியல் பாடி. இந்த குவாசி ஜுடிஷியலுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கு, அதாவது கோர்ட்ஸ், நம்ம நீதிமன்றங்கள் இருக்குல்ல, அது இருக்கு. அதுல வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்துல லாவை வந்து இன்டர்பிரட் பண்ணி தீர்ப்பு வழங்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸும் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து ஆனா நார்மல் ஜுடிஷியரி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வராது. ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து நார்மல் ஜுடிஷியரி ஸ்ட்ரக்சருக்குள்ள வராது. நாட் அண்டர் ஜுடிஷியரி ஸ்ட்ரக்சர்னு போட்டுக்கிறேன். நாட் அண்டர் ஜுடிஷியரி. பட் இவங்களால ஒரு கோர்ட் வந்துட்டு இந்த லாவை இன்டர்பிரேட் பண்ணி கொடுக்குறாங்களே, நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த விஷயங்களை இந்த ஃபைனான்ஸ் கமிஷனால பண்ண முடியும். அதனாலதான் இதை வந்து குவாசி ஜுடிஷியல் பாடின்றாங்க, இன் அடிஷன் டு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சரிங்களா? சரி, இது வந்து எப்படி ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட்னால வந்து ஃபார்ம் பண்ணப்படும். பிரசிடென்ட்னால ஃபார்ம் பண்ணப்படும். எவ்ரி 5th இயர், அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை, இல்ல அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு டேட்ல கூட இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? எவ்ரி 5th இயர்னு வச்சுக்கலாம். ஆர் அட் சச் டேட் இயர்லியர், அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியும் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? 5th இல்லைன்னா அதுக்கு முன்னாடியும் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? யார் ஃபார்ம் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1+4. ஏன்னா இந்த 1ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சேர்மன் இருப்பாங்க. சரிங்களா? சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ், டோட்டலி 5 மெம்பர்ஸ். இது வந்து இதை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இந்த மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்கல்ல, இது வந்து எதன அடிப்படையில வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கணும். இதுல மெம்பர் ஆகணும்னா ஒரு மெம்பருக்கு அடிப்படை தகுதிகள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். சேர்மனுக்கும் பார்க்கணும், அது போல மெம்பர்ஸ்க்கும் பார்க்கணும். சரியா? ஓகே. இதுல இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நான் என்ன சொன்னேன் முன்னாடி, அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட்னு சொல்லியிருந்தேன். குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து யாரு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மெம்பர்ஸ் வந்து இந்த சேர்மனும் எந்த குவாலிஃபிகேஷன் பேசிஸ்ல இவங்களை வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ள வச்சிருக்கலாம் அப்படின்றதுதான் பேசிக். சரிங்களா? குவாலிஃபிகேஷன் யாரு டிசைட் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட். சரிங்களா? இந்த மாதிரி பார்லிமெண்ட் தான் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து டிசைட் பண்ணணும்னு எது சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல தான் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டிட்டர்மைன் பண்றது பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணணும்ன்றதை எதுல சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் டு குவாலிஃபிகேஷன், மெத்தட் ஆஃப் செலக்டிங் த மெம்பர்ஸ்னா, இப்போ அடிப்படை தகுதி, இப்போ எப்படி சொல்றது, இப்போ நம்ம எல்லாரும் எக்ஸாம்ஸ் எழுதுறோம், குரூப் எக்ஸாம்ஸ் இல்ல சிவில் சர்வீஸ் எழுதுறோம், யூபிஎஸ்சி எழுதுறோம். அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னது? ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த மெத்தட் ஆஃப் செலக்ஷன்னா எப்படி வந்து ரெக்ரூட் பண்றாங்க? எக்ஸாம்ஸ் மூலமா. அதுதான் அந்த மெத்தட் ஆஃப் செலக்ஷன்ன்றது. ஓகேவா? குவாலிஃபிகேஷனும் மெத்தட் ஆஃப் செலக்ஷனும் யாரு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் பண்ணணும். இதை எதுல சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. இதுதான் பேசிக். சரிங்களா? மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம், அதாவது இவங்க எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்டா அப்படின்னு கேட்டா, எஸ், எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்.
எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்னா இவங்களை திரும்பி இந்த கமிஷன்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், மெம்பராவோ இல்ல சேர்மனாவோ. சரிங்களா? இன் அடிஷன் டு திஸ் நம்ம ஒரு விஷயம் நான் ஒத்து கவனிக்கணும். நான் சொன்னேன் இந்த மெம்பர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு சொன்னேன், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண போறதும் பிரசிடென்ட் தான். இந்த மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு வருஷம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல இருக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்றதும் பிரசிடென்ஷியல் ஆர்டர்லயே டிசைட் பண்ணி வந்துடும். சரிங்களா? அந்த பிரசிடென்ட் வந்து ஆர்டர் போடுவார்ல, பிரசிடென்ட் வந்துட்டு ஆர்டர் போடுவாரு. சரிங்களா? அந்த ஆர்டர்லயே இவங்க வந்து எவ்வளவு நாள் இல்ல எவ்வளவு வருஷம் வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரிங்களா? இது வந்துட்டு இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் பத்தி பாக்குறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பிச்சது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1951ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போதான் ஃபினான்சியல் கமிஷன் மிஸ்சலேனியஸ் ஆக்ட் 1951 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுல தான் இந்த குவாலிஃபிகேஷன் பத்திலாம் பேசிப்பாங்க. குவாலிஃபிகேஷன், மெத்தட் ஆஃப் செலக்டிங் மெம்பர்ஸ் பத்திலாம் ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சது 1951ல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் குவாலிஃபிகேஷன் இந்த மித்த எல்லாமே வந்து டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை என்னது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இவங்களோட பேசிக்கான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் டு தி பிரசிடென்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரெக்கமெண்டேஷன்ஸ் மேட் டு தி பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இதை போய் பார்லிமெண்ட்ல சொல்லுவார். பார்லிமெண்ட்ல முன்னாடி இந்த ரெக்கமெண்டேஷன் வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வைப்பாரு. ஆனா ஃபினான்ஸ் கமிஷன் யாருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்க்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டேன். அப்ப எந்த மாதிரி விஷயங்கள்ல, அதாவது எந்த மாதிரி மேட்டர்ஸ்ல வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க? சரிங்களா? மேட்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து எதுல கொடுப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் எதுல கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எதுல கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். இப்படி அதாவது டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அதை வந்துட்டு எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மித்த இருக்க ஸ்டேட்ஸ்க்கும் பிரிக்கிறது அப்படின்றத பார்ப்பாங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் net proceeds of tax between center and state. சரிங்களா? இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ்ன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் பண்ணுவாங்களான்னு கேட்டா இன் அடிஷன் டு திஸ் இப்போ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றத பார்த்தாங்க. அப்போ ஸ்டேட்ஸ் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸ்க்கு எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணும். சரிங்களா? allocation among states. ஓகேவா? allocation among states, distribution of net proceeds of tax between center and state. In addition to this, allocation among the states. எது? இந்த net proceeds of taxes. ஓகேவா? இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து பங்கு எவ்வளவு பங்கு கொடுக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அதை வந்து வெர்டிக்கல் டிசல்யூஷன் சொல்லுவாங்க. வெர்டிக்கல்னா மேல இருந்து கீழே. சரிங்களா? allocation among states ன்றது horizontal dissolution, அதாவது devolution சொல்லிட்டேன். ஹரிசாண்டல் டெவல்யூஷனா ஸ்டேட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸ்டேட்ஸ் எல்லாமே சென்டர் கீழே தான். சரிங்களா? ஆனா எல்லா ஸ்டேட்ஸும் சென்டர் வந்து ஒரே பார்வையில பார்க்கும். சரிங்களா? யாருக்கும் வந்துட்டு என்ன சொல்ற கம்மியா கொடுக்கணும் கூட கொடுக்கணும்னு கிடையாது. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு பதிலாக ஈக்விட்டி அமாங் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பார்ப்பாங்க சென்டர். சரிங்களா? ஈக்விட்டினா என்னன்றதை நான் முன்னாடி செஷன்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது வந்து பார்ப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எந்த மேட்டர்ஸ்ல வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிராண்டிங் எய்ட் வந்து சென்டர் கொடுப்பாங்க. கிராண்டிங் எய்டுனா நம்ம ஸ்டேட்ஸ்க்கு வந்து சில நேரத்துல வந்து ஹெல்ப் தேவைப்படும், பண உதவி தேவைப்படும். சரிங்களா? கிராண்ட் இன் எய்ட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட். இது வந்து கிராண்ட் இன் எய்ட்னா சிம்பிளா ஹெல்ப். சரிங்களா? கிராண்ட் இன் எய்ட் வந்து தேவைப்படும் யாருக்கு? ஸ்டேட்ஸ்க்கு தேவைப்படும். சென்டர் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த கிராண்ட் இன் எய்ட் கொடுக்கும்போது எந்த பிரின்சிபல் அடிப்படையில நம்ம வந்து கிராண்ட் இன் எய்ட் பண்ணணும் அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணும். சரிங்களா? யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? ஃபினான்ஸ் கமிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த பிரின்சிபல் அடிப்படையில வந்து கிராண்ட் இன் எய்ட் பண்ணணும் அப்படின்றது. இந்த கிராண்ட் இன் எய்ட் வந்து எந்த ஃபண்டுல, எந்த நிதியில இருந்து தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இந்த கிராண்ட் இன் எய்ட் இருக்குல்ல, இதுக்கு ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 275. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் பார்த்திருந்தோம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா 280. இது வந்து 275. ஓகேவா? கிராண்ட் இன் எய்ட்
இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிராண்டினைக்கு அடுத்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல லோக்கல் பாடிஸ்ன்னு சில விஷயம் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்குன்னு வந்து சில ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்குன்னு சில ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும். அது என்னன்றத பின்னாடி பார்ப்போம். அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் இருக்குல்ல, அதோட ரிசோர்சஸ் எப்படி அகுமெண்ட் பண்றது, அதாவது வந்துட்டு மேற்படுத்துறது அப்படின்றதுக்கும் சில ஐடியாஸ் கொடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கும். சரிங்களா, அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்க்கு ரிசோர்சஸ் தேவை. இப்போ எந்த ஒரு ஸ்கீம் பண்ணாலும் உங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கணும்ல, அந்த ரிசோர்சஸை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றதும் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இதை அடிச்சுக்கிறேன், அப்பதான் எழுதி போட முடியும். ஓகே, என்னது, அதாவது எப்படி வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட, அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரிசோர்சஸ் வந்து அகுமெண்ட் பண்றது, அகுமெண்டிங் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரிசோர்சஸ். சரிங்களா, எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டு சப்ளிமெண்ட் த எஃபர்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். சரிங்களா, முனிசிபாலிட்டிஸ், P ஃபார் பஞ்சாயத்து ஷார்ட்டா எழுதிட்டேன், P ஃபார் பஞ்சாயத். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல லோக்கல் பாடிஸ் இருக்கும். நம்ம பார்த்திருப்போம், லோக்கல் பாடி எலெக்ஷன் சொல்லுவாங்க, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன், இல்லைன்னா முனிசிபாலிட்டிஸ்க்கு அந்த எலெக்ஷன் இருக்கும். ஸோ இவங்க தான் கிராஸ் ரூட் லெவலோட வந்து கனெக்ஷன்ல இருக்கும். இவங்களும் தாங்க ரிசோர்சஸ், அதாவது இன்கம் வந்து ஏற்றிக்கொள்றதுக்கு சில வழிமுறைகளை வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க. இதோட சேர்த்து என்ன மாதிரி மெஷர்ஸ் வந்து நீங்க வந்து அடிஷ்னலா எடுத்தீங்கன்னா உங்க ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரிசோர்ஸை வந்து நீங்க வந்து மெருகேற்றலாம், அதாவது இன்னும் ஏற்றலாம். அகுமெண்ட்னா அடிஷ்னலா நீங்க எப்படி ரிசோர்ஸை ஏற்றலாம் அப்படின்றதுக்கும் இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க சில ரெக்கமெண்டேஷன். இதுக்கு அடுத்து வேற ஏதாவது மேட்டர் வந்து பிரசிடென்ட் வந்து இவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து பார்ப்பாங்க. சரிங்களா, அதையும் சேர்த்து பார்ப்பாங்க. பிரசிடென்ட் ஏதாவது ஒரு விஷயத்த பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து பார்ப்பாங்க. யாரு, ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் தான் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப ரெக்கமெண்டேஷன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பரிந்துரை பண்ணலாம், கேட்கறதும் கேட்காததும் அவங்களோட விஷயம். ஸோ இட் இஸ் அ அட்வைசரி பாடி. சரிங்களா, இட் இஸ் அ அட்வைசரி பாடி. அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும், கேட்கறது கேட்காதது வந்துட்டு அவங்களோட இஷ்டம். இப்போ 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட் அண்ட் அலோகேஷன் ஆஃப் த ஷேர் அமாங் தி ஸ்டேட்ஸ். ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், அதுக்கடுத்து கிராண்டின் எய்ட் பத்தி பார்த்தோம், ஆர்டிகல் 275. அந்த கிராண்டின் எய்ட், அந்த ஹெல்ப் வந்து எந்த நிதியிலேருந்து எடுத்து தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு இது இருக்கும், அதுலேருந்து எடுத்து தருவாங்க. இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து நம்ம எப்போ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்குன்னு ஒரு தனி செஷன் பார்ப்போம். அப்போ வந்துட்டு நான் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியானா என்னன்னு சொல்றேன். அதுக்கடுத்து அகுமெண்டிங் த ரிசோர்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இன் அடிஷன், அதாவது டு சப்ளிமெண்ட் த ஒர்க்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வேற ஏதாவது ஒரு வேலை சொல்லியிருந்தா அதையும் சேர்த்து பார்ப்பாங்க. சரிங்களா, இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் யார்கிட்ட கொடுப்பாங்க, பிரசிடென்ட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் போய் தான் பார்லிமெண்ட் முன்னாடி வைப்பாரு, அதாவது ரெண்டு ஹவுசஸ் இருக்கும்ல, 2 ஹவுசஸ் முன்னாடி வைப்பாரு, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு இன் அடிஷன் டு இட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸோட என்ன வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுவரையும் என்ன மாதிரியான என்ன சொல்றது விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஆக்ஷன் மெமராண்டமும் சேர்த்து வைப்பாங்க. ஓகேவா, இது வந்து இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட ஒர்க்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது இதோட காம்போசிஷன் ஸ்ட்ரக்சர் 1+4ன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சேர்மன் இருப்பாங்க, அது போக வந்து 4 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இப்போ இவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம். நம்ம குவாலிஃபிகேஷன் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், பார்லிமெண்ட். சரிங்களா, அது எது சொல்லியிருந்து கான்ஸ்டியூஷன் தான் பார்லிமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, குவாலிஃபிகேஷன் சேர்மனோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். பப்ளிக் அஃபேர்ஸ் அப்படின்னா பப்ளிக்னா அதாவது பொது நிதி, அதாவது பொது நிதின்னு சொல்ல முடியாது, பொது நிர்வாகங்கள் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு இந்த சேர்மனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா, பப்ளிக் அஃபேர்ஸ்ல வந்து இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து மெம்பர்ஸ் 4 மெம்பர் இருக்காங்க. அப்ப 4 மெம்பர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெம்பர் எப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டா இருக்கணும். ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டாவும் இருக்கலாம், இல்ல அந்த பர்சன் வந்து ஹை கோர்ட்ல ஜட்ஜா ஆகிறதுக்கு அவருக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கலாம். அதாவது ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டா இருக்கணும், ஆர்
he or she is able to become a judge of high court. He or she is able to become a judge of high court. சரி, able to னா அப்ப அந்த ஹை கோர்ட் ஜட்ஜுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல, அது என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம் சிம்பிளா. கோர்ட் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் எடுக்கும்போது நம்ம பாலிட்டிஷியன் பார்க்கும்போது அது இன்னும் பிரீஃபா பார்ப்போம். பட் குவாலிஃபிகேஷன் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹை கோர்ட்ல ஒருத்தவங்க ஜட்ஜா ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். சரிங்களா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். இதோட சேர்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸில் இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து வேலை பார்த்துக்கணும். 10 வருஷம். சரிங்களா, 10 வருஷம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் 10 வருஷம் வேலை பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு ஹைகோர்ட்ல 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். சரிங்களா, ரெண்டே குவாலிஃபிகேஷனா, ஒன்று வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸில் வித்தின் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அவர் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஆர் ஹி ஹாஸ் டு ஒர்க் அஸ் அன் அட்வொகேட் இன் ஹை கோர்ட் ஃபார் 10 இயர்ஸ். அட்வொகேட்டா 10 வருஷம் ஏதாவது ஹை கோர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும். இது வந்து ஒரு மெம்பருக்கானது. இதுக்கு அடுத்து செகண்ட் இன்னொரு மெம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு மெம்பருக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ், அதாவது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள்லன்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ். சரிங்களா, ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். சரிங்களா, ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஃபைனான்ஸ்னா நிதி, அக்கௌண்ட்ஸ்னா கணக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ஸ்பெஷலைஸ்டான ஒரு நாலேஜ் இருக்கணும். இதுக்கு அடுத்து இன்னொருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைனான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைனான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னது? நிர்வாகம். அதாவது நிதி சார்ந்த விஷயங்களையும் நிர்வாகம் சார்ந்த விஷயங்களையும் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாலாவதா இருக்க மெம்பர் எப்படின்னா அவருக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இன் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்துல வந்து அவர் வந்து ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வச்சிருக்கணும். நாலு பேருக்கு என்னென்னு பார்த்துட்டோம். ஒன்று ஜட்ஜா இருக்கணும் ஹை கோர்ட்ல, இல்லைன்னா அந்த ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கும், அதாவது குவாலிஃபைடு பர்சனா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட், நிதி மற்றும் கணக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிதி மற்றும் நிர்வாகம். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் இப்போ, ஃபைனான்ஸ், நிதி மற்றும் எக்கனாமிக்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இன் எக்கனாமிக்ஸ் இருக்கணும். பொருளாதாரத்தில் அவர் வந்துட்டு கை தேர்ந்தவராக இருக்கணும். இதுதான் அந்த மெம்பர்ஸ் அந்த சேர்மனோட குவாலிஃபிகேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இதுவரையும் நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரசிடென்ட் தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை வந்து ஏற்படுத்துவார். சரிங்களா, 5வது வருஷமும் பண்ணலாம், இல்லை அதுக்கு முன்னாடி அவர் நினைச்சாருன்னா பண்ணலாம். சரிங்களா, இதுவரையும் மொத்தமா எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 16 ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா கூட 2023ல 16th ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணியிருந்தாங்க. யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அரவிந்த் பன்காரியா இவர் தலைமையில தான் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது இதுல என்ன இவங்களோட பீரியட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 2023ல இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க எப்போ வந்து அந்த ஃபினான்ஸ் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எந்த ஆண்டுகளுக்காக இவங்க வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2026 to 31க்கு தான் இவங்க வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. யாரு? இந்த அரவிந்த் பன்காரியா ஃபினான்ஸ் கமிஷன், இவர் தலைமையிலான ஃபினான்ஸ் கமிஷன் 2026 to 31னா 5 வருஷம். சரிங்களா, அதுக்காக விஷயங்களை தான் இவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி 15 இருக்கு. சரிங்களா, இந்த 15 நீங்க எல்லா ரிப்போர்ட்டும் பார்க்கணுமான அவசியம் கிடையாது. 15ல அந்த பேர் தெரிஞ்சுக்கோங்க, எந்தெந்த கமிஷன் வந்து எப்பப்போ வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் இவருக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன மாதிரி விஷயங்கள் இடம்பெற்றுச்சுன்றது மட்டும் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த அரவிந்த் பன்காரியா கமிஷன் வந்துட்டு எதன் அடிப்படையில் ரிப்போர்ட் பண்ண போறாங்க, ரிப்போர்ட் வந்து உருவாக்கி ரெக்கமெண்ட் பண்ண போறாங்கன்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951ல. அப்பதான் வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. லாஸ்டா எப்போ 2023ல பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 17 போட்டிருக்கேன், 16 வரை தான் இருக்கு. இந்த 16 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 2023ல, 15th வந்து 2017ல வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, 15th வந்து 2017ல. ஃபர்ஸ்ட் கமிஷனோட சேர்மன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியோகி. சரிங்களா, அடுத்து வந்து சந்தானம், சண்டா. தேர்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டா. ஃபோர்த் வந்து ராஜ் மன்னார். சரிங்களா, ஃபிஃப்த் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீர் தியாகி.
வீர் தியாகி. 6th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனந்தா. பிரம்மனந்தா. அப்புறம் வந்து 7th வந்து பார்த்தீங்கன்னா ஷேலட்னு சொல்லுவாங்க. 8th வந்து பார்த்தீங்கன்னா சாவான். 9th வந்து பண்ட். சரிங்களா, ரிஷப் பண்ட். சாரி ஷீலட்டு சாவானு. 10th தான் பண்ட்டு பிராமன் ரெட்டி. 7th ஷீலட்டு ஷீலட் சாவான். இன்னும் ஒன்று இருக்கு இடிக்குது. 10th வந்து பண்ட்டு. சரிங்களா, 11th வந்து குஷ்ரோ. 12th வந்து ரங்கராஜன். 13th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கேல்கர். சரிங்களா, இந்த 14, 15, 16 மட்டும் வேற கலர்ல இருக்கிறேன். 14th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் கேல்கர். இது வந்து ஒய்வி ரெட்டி. 14th வந்து ஒய்வி ரெட்டி. 15th வந்து என்கே சிங், SINGH. 16th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் பன்காரியா. 9th வந்து ஷால்வே. இதே மறந்துட்டேன். சரிங்களா, ஓகே. இப்போ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆள்கிட்ட வந்து ஏதோ என்கொயரி பண்ற மாதிரி கேட்பேன்னு ஞாபகம் வச்சுப்பேன். சரிங்களா, நீ சந்தானம் சண்டை போட்டது ராஜ்மன்னாரு, ஆனா தியாகம் பண்ணிட்டு உள்ள போனது பிராமணன் தான். சரிங்களா, கொன்னது யார? ஷேலட்டன்றவங்களை கொண்டிருக்காங்க. அப்ப கொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு சால்வை, அதாவது யாரை கொண்டிருக்காங்க பார்த்தா ஷீலட்டை கொண்டிருக்காங்க. ஸோ கொன்னவனை நான் திருப்பி சாவடிச்சு சால்வையும் பேண்ட்டும் நான் போட்டுக்குவேன் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் 10. அப்புறம் இந்த 11 to 16 வந்து அப்படியே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. குஷ்ரோ, ரங்கராஜன், விஜய் கேல்கர், ஒய்வி ரெட்டி, என்கே சிங், அரவிந்த் பன்காரியா. இந்த 15 to 16 கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். என்கே சிங், அரவிந்த் பன்காரியா. 14th வந்து ஒய்வி ரெட்டி. சரிங்களா, இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்? நீ, சரிங்களா, வேற கலர்ல யூஸ் பண்ணிக்கிறேன். நீ சந்தானம் சண்டை போட்டது யாரு? ராஜ்மன்னாரு, ஆனா தியாகம் பண்ணிட்டு உள்ள போனது பிராமணன் தான். யாரை கொன்னாங்க? ஷீலட்டை கொன்னாங்க. கொன்னவனை நான் திருப்பி சாவடிச்சுட்டு சால்வையும் பேண்ட்டும் வாங்கி போட்டுக்குவேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 10 பேரோட நேம்ஸை வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்றது. அதுக்கடுத்து 11 to 16 வந்து ஈஸி தான். குஷ்ரோ, ரங்கராஜன், விஜய் கேல்கர், ஒய்வி ரெட்டி, என்கே சிங், அரவிந்த் பன்கரியா. இது வந்து என்ன சொல்றது, ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா திருப்பி நீங்க அதை பார்த்துட்டே இருங்க. கண்ணில் பார்த்துட்டே இருந்தாலும் போதும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு இப்போ 10th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க பேரு. சரிங்களா, பண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கரெக்டா இல்லைன்னு தெரிஞ்சா போதும். ஓகேவா, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி நான் இப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, இவங்களாம் வந்துட்டு நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி பார்த்துட்டோம். அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன்ஸ் 16 சேர்மன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னு. சரிங்களா, 15th ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா, இது வந்து எந்த ஆண்டுக்கான ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 2020 to 21, அப்புறம் 21 to 26 இந்த ஆண்டுகள் தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா, இது வந்து எப்போ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 2017ல யார் தலைமையில? என்கே சிங்ன்றவங்க தலைமையில. என்கே சிங், SINGH, என்கே சிங்ன்ற தலைமையில தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நடைபெற்று இருக்கு. ஓகேவா, இதுல நம்ம 3 விஷயம் பார்ப்போம். வெர்டிகல் டெவல்யூஷன், ஹரிசாண்டல் டெவல்யூஷன், அப்புறம் வந்து கிராண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்களா அந்த விஷயங்களை பத்தி பார்ப்போம். சரி, இப்போ இந்த வெர்டிகல் டெவல்யூஷனா என்ன சொன்னேன்? மேல இருந்து கீழே வருது. அப்போ பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். சரிங்களா, இந்த வெர்டிகல் டெவல்யூஷன் எல்லாம் சொல்லிருக்காங்கன்னா ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் டூ ஸ்டேட்ஸ். அதாவது வந்து சென்ட்ரல் டாக்ஸஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து எவ்வளவு ஷேர் கொடுக்கணும், அதாவது 100% எவ்வளவு ஷேர் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா 41% கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ? 41% கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளவு சொல்லியிருப்பாங்கன்னா 42% கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்னது? ஒய்வி ரெட்டி கமிஷன் வந்துட்டு இந்த ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ் வந்து ஸ்டேட் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? 42% சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் 41% சொல்லியிருப்பாங்க. அப்ப மிச்சருக்கு அந்த 1% எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்,
புதுசா உருவாக்கின யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ உருவாக்கிற 2019 அந்த விஷயங்கள் நடந்திருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயங்களுக்காக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த யூனியன் டெரிட்டரியை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த 1% ஆஃப் டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் வந்து யாருக்கு போயிடும், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 41% வந்து ஸ்டேட்ஸ்க்கு, அந்த மிச்சம் இந்த 1% வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ஸ்க்கு போயிடும். ஓகேவா, இது வந்து வெர்டிகல் டெவல்யூஷன். இதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டெவல்யூஷன். ஹரிசாண்டல் டெவல்யூஷன்னா முன்னாடி என்னன்னு பார்த்திருப்போம், அமாங் ஸ்டேட்ஸுக்குள்ள எப்படி பிரிச்சு கொடுக்கிறது, அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் டாக்ஸஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ், சாரி அமாங் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னோம். சரிங்களா, என்ன சொல்ல செகண்ட் வந்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன். ஹரிசாண்டல் டெவல்யூஷன். சரிங்களா, இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் பண்றதுக்காக, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு கொடுக்கணும்ன்றத முடிவு பண்றதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருந்தாங்க. அந்த கிரைட்டீரியா வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு கொடுக்கணும்ன்றத முடிவு பண்ணி ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அந்த கிரைட்டீரியாஸ்க்கும் சில வெயிட்டேஜஸ் இருக்கு. இப்போ எல்லா கிரைட்டீரியா சேர்த்து 100ன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னா ஒரு கிரைட்டீரியாவுக்கும் தனித்தனி வெயிட்டேஜ் இருக்கு. சரிங்களா, அந்த வெயிட்டேஜஸ் மட்டும் இப்போ நம்ம என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இன்கம் கேப் இது ஒரு கிரைட்டீரியா. இன்கம் கேப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மாநிலம், நம்ம ஒரு ஸ்டேட், ஆனா இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா 28 மாநிலங்கள் 9 யூடிஸ் இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த 28 மாநிலத்துல எந்த மாநிலத்துக்கு அதிகமான இன்கம் வருது, வருவாய் வருதுன்னு பார்ப்பாங்க. சரிங்களா, வருவாய் வருதுன்னு பார்த்துட்டு அந்த மாநிலத்தை தனியா வச்சுக்கிட்டு, அந்த ஹையஸ்ட் இன்கம் வருதுல அந்த மாநிலத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தையும் மிச்ச இருக்க மாநிலங்களை அந்த மாநிலம் இன்கமோட கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணா ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கேப் தான் இன்கம் கேப். சரிங்களா, இந்த இன்கம் கேப்ன்ற கிரைட்டீரியாவுக்கு வந்து எவ்வளவு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45% வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ, 45% கொடுத்துருக்காங்க. இன்கம் கேப்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் இன்கம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வரும், அந்த ஸ்டேட்டுக்கும் மிச்சம் இருக்க ஸ்டேட்ஸ்க்கும் எவ்வளோ இன்கம் கேப் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி இவங்க வந்து 45% வந்து இதை வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. சரிங்களா, இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஏரியா இருக்கும், நிலப்பரப்பளவு இருக்கும். சரிங்களா, ஏரியா இருக்கும், நிலப்பரப்பு இருக்கும். சரிங்களா, அந்த நிலப்பரப்பை பொறுத்து அவங்களோட ரிசோர்சஸ் மாறும். அவங்க பெரிய நிலமா இருந்துச்சுன்னா அவங்க நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், பெரிய நிலமா இருந்துச்சுன்னா அவங்க நிறைய செலவு பண்ணிருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து பெருசா அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன சொல்றது, ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அது எவ்வளவு வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 10%. சரிங்களா, அது எவ்வளோனா 10%. இதுக்கு அடுத்து முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். இப்போ ஒரு மாநிலத்துல அதிகமான பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா, அதிகமான பாப்புலேஷன் இருக்குன்னா அவங்களுக்கு ரிசோர்ஸஸும் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அந்த பாப்புலேஷனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பெண்டிங்கும் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கும்ல. ஸோ இதோட வெயிட்டேஜ் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் இந்த பாப்புலேஷன்ற கிரைட்டீரியா. இதை தான் வந்து பார்க்க போகுது, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அது. ஸோ அதிகமான பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மித்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு நம்ம வந்து ரிசோர்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா, ஃபோர்த் வந்து கீழே வந்துச்சு பெண்ணு. ஃபோர்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். டெமோகிராஃபி. சரிங்களா, டெமோகிராஃபினா இப்போ ஒரு சில ஸ்டேட்ஸ் இந்தியாவிலே நீங்க பார்த்துருப்பீங்க கம்மியான பாப்புலேஷன் இருக்கும். ஏன்னா அவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்திருப்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு அதாவது முன்னெடுத்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ரிசோர்சஸ் கொடுக்கணும், அதாவது ஷேர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இதோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5. சரிங்களா, 12.5%. பாப்புலேஷனுக்கு 10. ஆனால் டெமோகிராஃபின்றது என்ன சொல்லியிருக்கேன் நான், மித்த மக்கள் தொகை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்றத வச்சு 12.5% வெயிட்டேஜ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஷேர்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த பாப்புலேஷனும் டெமோகிராஃபியும் எந்த சென்சஸ் அடிப்படையில், அதாவது எந்த சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் அடிப்படையில் வந்து பார்த்துருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் முக்கியமான ஹரிசாண்டல் டெவல்யூஷன். இதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. நிறைய கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல ஸ்டேட். ஓகேவா, இன்கம் டேக்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து இதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.5% கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இதுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி. சரிங்களா, ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி, அதாவது காடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்புறம் வந்துட்டு என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும். இப்போ ஒரு ஸ்டேட்ல டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்த்தியான காடுகள் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அப்புறம் இந்தியா ஃபுல்லா டோட்டலா கால்குலேட் பண்ணி இந்தியா ஃபுல்லா எவ்வளவு அடர்த்தியான காடுகள், அதாவது டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க.
இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதையும் ஒரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து இதுக்கு வந்து க்ரைட்டீரியா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. சரிங்களா, இதோட வெயிட்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10%. ஓகேவா, இப்படி தான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஹரிசாண்டல் டெவல்யூஷன்றது நடந்திருக்கு. இதெல்லாம் முக்கியமான க்ரைட்டீரியாஸ். ஸோ இதெல்லாம் சொல்கிறேன். இதுக்கடுத்து கிராண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன், கிராண்ட்ஸ்னா ஹெல்ப்னு சொல்லியிருந்தேன். அப்போ கிராண்ட் இன் எய்ட் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ டெபிசிட்னா எப்பயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், இன்கம் கம்மியாக இருக்கும். இதுதான் டெபிசிட். இந்த டெபிசிட்ஸ் பற்றி நம்ம எப்போ பார்ப்போம்னா பப்ளிக் ஃபைனான்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது பட்ஜெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். அப்போ நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா, ரெவன்யூ டெபிசிட் கிராண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் ஹெல்த் கிராண்ட்ஸ்னா எல்லாமே ஹெல்ப் தான். சரிங்களா, இந்த மாதிரி கிராண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ணி ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் வந்துட்டு பை 2025 to 26 எவ்வளோ கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4% வந்து 4% ஆஃப் ஜிடிபிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 4% ஆஃப் ஜிடிபிக்கு எதை கொண்டு வரணும், ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வரும், வருவாய் வரும். சரிங்களா, ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து செலவும் பண்ணுவாங்க. சரிங்களா, செலவும் பண்ணுவாங்க. அப்போ அந்த செலவு வந்து வருவாயோட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் ஃபிஸ்கல் டெபிசிட். சரிங்களா, டெபிசிட்னா அங்கே ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு, ஆனால் பற்றாக்குறை இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அதிகமாக செலவு பண்றாங்க. பற்றாக்குறை இருக்குன்னா எப்படிடா செலவு பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்கி பாரோயின்ஸ் வாங்கி வந்துட்டு செலவு பண்ணுவாங்க. இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் இன்கம் எக்ஸப்ட் பாரோயிங்ஸ். இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இந்த விஷயங்களை வந்து சிம்பிளா ஞாபகம், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும் when compared to இன்கம். இதை மட்டும் ஞாபகம். நான் இந்த டெபிசிட் இதெல்லாம் சொல்ற மாதிரி பப்ளிக் ஃபைனான்ஸ்ல என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா, 4% ஆஃப் ஜிடிபி வந்து கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அவங்க ரிப்போர்ட்ஸ்ல வந்து கொடுத்தது. ஓகேவா, இதுக்கு அடுத்து 16th ஃபினான்ஸ் கமிஷன் பார்ப்போம். 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இன்னும் ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணல. பட் அவங்க என்ன அடிப்படையில் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போறாங்க, அதாவது அவங்களோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து ஃப்ரேம் பண்ண போறாங்க அப்படின்னு TORன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். சரிங்களா, நம்ம ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க்கு, அதாவது எந்த மாதிரி விஷயம் எந்த மாதிரி மேட்டர்ஸ்ல வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்துருந்தோம். 4 விஷயம் பார்த்துருந்தோம். அதுல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இவங்க எடுத்துக்கிறது அதுல 3 விஷயம் எடுத்துக்குவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்னு பார்த்தோம், அண்ட் அமாங் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம். அதாவது வெர்டிகல் டெவல்யூஷன், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் டெவல்யூஷன், அதை தான் பேசிக்காக எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதுதான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு இதுதான், வெர்டிகல் டெவல்யூஷன், அடுத்து ஹரிசாண்டல் டெவல்யூஷன். அதுக்கடுத்து என்ன பார்த்துருந்தோம், கிராண்ட் இன் எய்ட் வந்து எந்த பிரின்சிபலின் அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத அந்த நம்ம என்ன சொல்றது ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் மேட்டர்ஸ்ல பார்த்துருந்தோம். கிராண்ட் இன் எய்ட் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க, ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா டு தி ஸ்டேட்ஸ். கிராண்ட் இன் எய்ட்ஸ் வந்து யாரு கொடுப்பா, சென்டர் கொடுப்பாங்க டு தி ஸ்டேட்ஸ். அதுக்கடுத்து என்ன பார்த்துருந்தோம், மூணாவதானா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட ரிசோர்ஸஸை வந்து எப்படி மேம்படுத்துறது, அகுமெண்ட் பண்றது அப்படின்றத பார்த்துருந்தோம். சரிங்களா, அகுமெண்டிங் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரிசோர்சஸ். சரிங்களா, இன் அடிஷன் டு திஸ் இந்த 3ஓட சேர்த்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. 2005ல வந்து அதை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில நிதி கொடுப்பாங்க டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா. அதை வந்து எப்படி அப்ரோப்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் பற்றியும் இந்த விஷயம் அதையும் அடிப்படையாக எடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸாக அதை எடுத்து அதை வச்சு தான் ரிப்போர்ட் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் போடுறேன். சரிங்களா, ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போ வரையும் நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, அதுக்கப்புறம் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் இருந்தது, 15th and 16th ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி பார்த்தோம். இதுக்கு அடுத்து ஸ்டேட் லெவல்லையும் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, இந்த ஸ்டேட் லெவலில் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 73rd and 74th அமெண்ட்மெண்ட் வரும். 74th அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சட்ட திருத்தம் வரும். எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 1992ல வரும்.
சரிங்களா? 73rd and 74th அமெண்ட்மெண்ட் இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் முனிசிபாலிட்டிஸையும் வந்து உருவாக்கும். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அடுத்து முனிசிபாலிட்டிஸ் வந்து உருவாக்கும். இப்போதான் இந்த அமெண்ட்மெண்ட் இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில தான் நம்ம ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கவர்னர். அங்க வந்து யாரு? பிரசிடென்ட். அப்போ கவர்னர் ஸ்டேட்டுக்கு வந்து கவர்னர், சென்ட்ரல்ல வந்து பிரசிடென்ட். சரிங்களா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 73rd and 74th அமெண்ட்மெண்டின் அடிப்படையில் யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. எதற்காக? இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எதற்காக உருவாக்கப்படும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த கீழே இருக்க பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் வந்து எவ்வளோ ரிசோர்சஸ் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் வந்து உருவாக்கப்படும். சரிங்களா? ஓகே, இதோட ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243I. சரிங்களா? இந்த ஆர்டிகலையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதோட ஃபினான்ஸ் கமிஷன் வந்து முடியுது. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா டூ ஷேர் திஸ் வீடியோ. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம் அண்ட் தேங்க்யூ.